ஹைடா அமீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாக்கிஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் இஸ் பெயின் ஃபாரஸ்ட், ஜிமின் அண்ட் ஜங்குக் எஃப்எஃப். அப்புறம் சில ஆமீஸ்லாம் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எங்களுக்கும் மோட்டிவேஷனாகி அடுத்த வீடியோ போட தூண்டுதலாக இருக்கும். நாம் இன்னும் 100 போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கும் அப்புறம் என் மச்சான் எல்லாம் ஃபிக்ஸ், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி சீக்கிரம் 100 அடிக்க வைங்க. ஓகேடா, இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்தேன்னா, ஜிமினும் ஜங்குக்கும் பார்க்கில் நின்று அப்படியே அவங்களுக்கு நடந்தது யோசித்து பார்த்துட்ருப்பாங்க. இங்கே நம்ம மினி, ஜோவி, ஜெசாலாம் ஸ்கூல்கிட்ட போயிடுவாங்க. ரியா ஸ்கூலுக்குள்ளேயே போயிருப்பா, ஏன்னா அவள் தான் ஜோஷா கூட பைக்கில் போயிருப்பாள். இவங்க ஸ்கூல்கிட்ட வரும்போது கேட்டு சாத்தி இருக்கும். போச்சு மச்சான், ஜெசா பாரு, மினியால் தான் லேட்டாக, அவளுக்கு வெயிட் பண்ணி தான் இப்போ கேட்டு மூடிட்டாங்க. வாயை மூடுங்கடி, என்னால் தான் லேட்டுங்கிற மாதிரி பேசுகிறீங்க. சைக்கிளை வச்சுட்டு எவன் தள்ளிட்டு வர்றது? சரி சரி விடு விடு, சார் வேறு வருவாரா தெரியலையேன்னு அவங்க நின்றுட்டுருப்பாங்க. இப்போது லேட் கம்மர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்குனே சில பசங்களெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதுலேருந்து ஒரு பையன் வந்து ஜோவியை பார்த்து, ஜோவி என்ன அதிசயமாக லேட்டாக வந்திருக்க? இவனுவோ கேட்டை மட்டும் திறந்து விடு இவனுவோ, நாங்கள் பாட்டுக்கு ஒரு மூலையில் பார்த்து போயிட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறோம். அது சரி சரி, உனக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டா எனக்கு என்ன கொடுப்ப? உனக்கு நான் கேன்டீனில் பப்ஸ் வாங்கி தரேன்டா, நல்ல டீலிங்காக தான் இருக்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்ருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து சவுண்ட், அவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு ஜிமின் நம்ம ஜோவி திரும்பி பார்த்துட்டு, இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்ற மாதிரி முறைச்சிட்ருப்பா. அப்போ ஜங்குக் மினியை பார்த்துட்டு, இன்னும் ஸ்கூலுக்குள்ளே போகலையா நீ? அவளும் வந்து முறைச்சிட்ருப்பா, ஏன்டா உன்னால தாண்டா எனக்கு லேட்டே ஆச்சுங்கிற மாதிரி. அப்போ ஜங்குக்கும் ஜிமினும் யூனோவை பார்த்து, டேய் கேட்டை திறந்து விட்றா, நாங்கள் உள்ளே வரணும், வெளியில் நிற்கிறது பார்த்து தெரியல. சாரி, லேட்டாக வரவங்களுக்கெல்லாம் கேட்டு திறந்து விடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. என்கிட்டே ரூல்ஸ் பேசுகிற மச்சான் அவன் அப்படின்னு ஜங்குக் காண்டாயிட்டு இருப்பான். இங்கே ஜிமின்னு, டேய் நாங்கள் யாருன்னு தெரியும்ல, எங்களை பற்றி தெரியும்ல, நீ யாராக வேணா இரு, எவனா வேணா இரு, உனக்காகலாம் கேட்டை திறந்து விடுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. மச்சான் ஓவராக வாய் பேசுகிறான்டாங்கிற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் மினி, ஜோவி ஜெசாவை பார்த்தியா? எங்கடி நம்ம கூட தானடி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஜெசா இருக்க மாட்டா. அவள் ஜோவி மினிகிட்ட சொல்லுவா காதில் போய், அவ்வளோதான், அவள் எந்த செவத்துக்கிட்ட போய் எட்டி குதிச்சு கிளாஸ்க்குள்ளே போகலான்னு பார்த்துட்ருப்பா அப்படின்னு அவங்க பேசிகிட்ருப்பாங்க. கரெக்டாக பிடி சாரும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அவர் ஜிமினி சங்கையும் பார்த்துட்டு, படிக்கிறதும் இல்லை, டிசிப்ளினும் இல்லை, ஏதோ ஸ்கூலுக்கு தான் நேரமாக வந்துட்டு இருந்தீங்க, இப்போ அதுவும் இல்லை, தண்ட கர்மாந்திரங்க, நம்ம ஸ்கூலுக்கு வந்து உயிரை வாங்குதுங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாரு. இங்கே ஜோவியும் மினியும் சிரிச்சிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் டேமேஜாக இருக்கும். சார் இருந்துட்டு, நீங்கள் தான் மத்தியானம் ஃபுட்பால் கிரவுண்டு க்ளீன் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட், இப்போ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. இந்த சைடு அப்படியே ஜெஸ்ஸாவை காமிச்சா, அவங்க சொன்ன மாதிரி செவத்துக்கிட்ட தான் நின்றுட்டுருப்பா. இது என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு எப்படி ஏறி குதிப்பேன் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக சங்ஷியோலும் அப்படி தான் வந்திருப்பார். நம்ம வந்து பனிஷ்மெண்ட்லாம் வாங்க வேணாம், நம்மளும் வந்து ஏறி குதிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நிற்கிறத பார்த்துட்டு, ஆஹா என்ன மாதிரியே இருக்காடா என் ஆளு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சங்ஷியோல்ன்ட்டு, என்ன மேலே ஏற முடியலையா? ஆமாம், இதுக்கு தான் வளரணுங்கிறது. என்னது? இல்லை, நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி குதிச்சிட்றேன், அப்புறம் அங்கே ஏதாவது ஸ்டூல் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உனக்கு கை கொடுக்குறேன், மேலே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சங்ஷியோலும் மேலே ஏறி குதிச்சிருவார். அங்கே லேடர்ஸ் இருக்கும், அது மேலே ஏறி நம்ம ஜெஸ்ஸாவை தூக்குவார். 2 பேரும் பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. சங்ஷியோல் மேலே நம்ம ஜெஸ்ஸா கிடப்பா. சங்ஷியோல் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. இதுவும் ஒருன்ட்டு கீழே விழுந்துட்டுமே அடிப்படுது, அதெல்லாம் இல்லை, சங்ஷியோலை வெறிக்க பார்த்துட்ருப்பா. கரெக்டாக ஒரு சவுண்டு, ஏன்டா இன்னும் என்னென்னடா பண்ணுவீங்க இந்த ஸ்கூல்லன்னு. அதான் பிடி சார் ரவுண்ட்ஸ் வந்திருப்பார். இவங்க கிடக்கிற பொசிஷனை பார்த்து அவர் தப்பாக எடுத்திருப்பாரு. அப்படியே அவரோட ஸ்டிக்கை எடுத்துகிட்டு விரட்டிட்டு வர நம்ம ஜெஸ்ஸாலாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சங்ஷியோலை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டுருப்பா. அவர் எங்கேயோ ஒலிம்பிக்கு ஓடுறவர் மாதிரி பின்னாடி தப்பிக்கிட்டே வந்துட்டுருப்பாரு. நீங்கள் சங்ஷியோல், அடடா நாளைக்கு எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு கற்றுக்கலண்ணா இப்படி தானே ஓடி போவோம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருப்பாரு. கடைசியில் நம்ம ஜெஸ்ஸா ஓட முடியாமல் நின்றுவோம். சங்ஷியோல் பார்ப்பான், என்னாச்சு ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? அவ்வளோதான், எனக்கு பேட்ரி ட்ரெயின் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பா. பிடி சாரும் வந்து பிடிச்சிட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க? அது சார், அது
இப்போ இப்படின்னு வந்து ஒரு 2 பேர் திரு திருன்னு முழிச்சிட்ருப்பாங்க. இப்போ பிடி சார், "நீங்கள் என்ட்டலாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வாங்க பிரின்சிபல் ரூம் போலாம்." அப்படின்னு சொல்லி அவங்க இழுத்துட்டு போயிருவாங்க. இந்த சைட் நம்ம ஜோவியும், மினியும் அவங்க கிளாஸ்க்குள்ள போவாங்க. அப்போ பார்த்தா ரியா வந்து அதிசயமா புக்கெல்லாம் திறந்து வச்சு படிச்சிட்ருப்பா. இத பார்க்குற ஜோவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஆமா, மினி நமக்கு முன்னாடி கிளம்புனா ஜெஸ்ஸா, அவள இன்னும் ஆள காணோம். தெரிலடி அப்படின்ற மாரி அவங்க பேசிக்கிட்டே ரியா பக்கத்துல போய், "என்ன மச்சான், என்ன கதை? உட்காந்து படிச்சிட்டு இருக்க?" "ஆ அதெல்லாம் அப்படிதான், இனிமே அப்படிதான்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க கிளாஸ்க்கு டீச்சரும் என்டர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கிளாஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க மினியும், ஜோவியும் வந்து திருட்டுத்தனமா தின்னுட்டு இருப்பாங்க ஸ்நாக்ஸு. ஜோவி இருந்துட்டு ரியாவ பார்த்துட்டு, "இந்தா உனக்கும் எடுத்துக்கோ." "இல்ல, இல்ல எனக்கெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட்லாம் ஹைலைட் பண்ணிட்டுருப்பா. இத பார்த்துட்டு மினி, இவளுக்கு எதா பேய் எதா புடிச்சிருச்சா?" அப்படின்ற மாரி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த பீரியடும் முடியுது. மேம் வெளியில போனக்கப்புறம் ஜோவி ரியாட்ட கேட்குறா, "ஏய் என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி வெறித்தனமா படிச்சிட்டுருக்க?" "அது மச்சான் அப்படின்னு சொல்லி நெளிஞ்சிட்ருப்பான். மினி பார்த்துட்டு, "ஏச்சி நெளியிறத விட்டு என்னன்னு சொல்லு." அது வந்து நான் இன்னைக்கு ஜோஷுவா கூட தானே வந்தேன் பைக்ல." "ஓ! ஜோஷுவா கூட வந்தியா?" அப்படின்ற மாரி 2 பேரும் முறைச்சிட்ருப்பாங்க. சரி அத விடுங்கடி. அ அவரு வந்துட்டு இந்த மாரி சியோலியா ஹை யூனிவர்சிட்டில தான் போய் சேருவாரு. நானும் அங்க தான் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அவரு பரவால்ல, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பிளேயரு. ஈஸியா சீட் குடுத்துருவாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸும் வராது. படிச்சு போனா தான் உண்டு அப்படின்ற மாரி பேசிட்டுருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் பீரியடும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 3 பேத்துக்கும் என்ன ஜெஸாவ இன்னும் காணோம் அப்படின்ற மாரி தான் பார்த்துட்ருப்பாங்க. எங்க பிரின்சிபல் ரூம்ல காமிச்சா, சார் திட்டிட்டுருப்பாரு. இந்த மாரி இருந்துட்டு, "நீ 12த்து, நீ 10த்து 2 பேத்துக்கும் இந்த வாட்டி முக்கியமான எக்ஸாம் வருது. அத விட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு திட்டுவாரு. "சார் எங்க தப்பு இல்ல சார். நீங்க தான் சார் பெருசா செவுத்த கட்டி வச்சிருக்கீங்க. அதில ஏறி குதிக்கிறது தான் சார் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. ஜெஸ்ஸா வாய மூடு!" அப்படின்ற மாரி அவங்க மேம் வேற திட்டிட்டுருப்பாங்க. "மேம் உண்மையா சொன்னேன் மேம்" அப்படின்னு அதுவும் நின்னுட்டுருக்கும். சங்க்சுவல் வாயவே தொறக்கலையே அப்படின்ற மாரி தான் நின்னுட்டுருப்பாங்க. எங்க பிரின்சிபல் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, "அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு தான் நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க." அப்படின்ற மாரி சொல்லி 2 பேத்தையும் தாட்டி விட்டுருவாங்க. கரெக்ட்டா அப்போ தான் லஞ்ச் பிரேக்கும் ஆயிருக்கும். நம்ம ஜோவி, மினிலாம் லஞ்ச் பிரேக்கில தானே அந்த கிரவுண்ட போய் கிளீன் பண்ணணும். அந்த கிரவுண்டுக்கு போவாங்க. நம்ம ஜோவி என்ன நினச்சிட்டு போகும்னா, "அந்த கிரவுண்டில யார் விளையாட போறா? எப்பயும் அது நீட்டா தான் இருக்கும். இன்னைக்கும் நீட்டா தான் இருக்கும். சும்மா போய் பார்த்துட்டு வருவோம்." அப்படின்னு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா, அத்தன குப்பை இருக்கும். அது கிளீன் பண்ணி முடிக்கவே 1 நாள் ஆயிரும் போல. கரெக்ட்டா ஜங்குக்கும், ஜிமினுமே வந்துருவாங்க. வந்து நின்னுட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. சரியான வெயில் வேற. ஜோவியாலலாம் சுத்தமா முடியாது. அப்ப இன்னொரு சவுண்ட், "நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கட்டா?" அப்படின்னு. வேற யாரு? ஜெஸ்ஸாவும், சங்சியோலும் தான். அப்ப மினி கேட்பா, "ஏய்! நீ என்னடி இப்ப வர? ஸ்கூலுக்கே இப்ப தான் வரியா?" "இல்லடி அது நான் பிடி சார்ட்ட மாட்டி அவர் ஹெச்எம் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவரு நாளைக்கு பேரண்ட்ஸ் இருந்தா தான் ஸ்கூலுக்கே வரணுன்ட்டான். சரி அதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தா, போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளீன் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுட்டான். மன உளைச்சல்றி" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கேர்ள்ஸ் எல்லாம் இருந்துட்டு கிளீன் பண்ணிட்டுருப்பாங்க. அங்க பாய்ஸ் எல்லாம் வந்து கதை அடிச்சிட்டுருப்பாங்க. கிளீன் பண்ண மாட்டாங்க. அத பார்க்குற ஜோவிக்கு வெறுப்பா இருக்கும். அப்போ கரெக்ட்டா யோன்வோ, டிகே, அலெக்ஸ் அவங்க 3 பேரும் வருவாங்க. அத பார்த்துட்டு ஜோவி, "இவனுங்களுக்கு என்ன இங்க வேலை?" அப்படின்னு பார்த்துட்ருப்பா. நம்ம ஜெஸ்ஸாவும் வந்துட்டு, "டேய் டிகே" அப்படின்னு கூப்பிடுவாங்க. டிகேவும் வந்து, "ஏய் ஜெஸ்ஸா" அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸாவ போய் ஹக் பண்ணுவாங்க. ஆனா சம்சியோவுக்கு, "எரியுதுடி மாலா, ஃபேன போடு" அப்படின்ற மாரி தான் இருக்கும். அப்போ ஜோஷுவாவும் அங்க கரெக்ட்டா வருவான். ஜோஷுவா, ரியாவும் வருவாங்க. ஜோஷுவாவ பார்த்துட்டு சங்சியோல் வந்து கேட்பான், "டேய் அவன் யார்றா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரான்? ஜெஸ்ஸாட்ட க்ளோஸா பழகுறான்." "மச்சான் என் கசின் பிரதர்டா. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெஸ்ஸா இருக்கால்ல, அவளும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். யூன்ஹோ போய் ஜோவிட்ட, "ஜோவி ரொம்ப வெயிலா இருக்கு. இந்தா நீ இந்த மில்க் ஷேக்க குடின்னு" சொல்லிட்டு, அவ ஃபேவரைட் சாக்லேட் மில்க் ஷேக் குடுப்பான். அவளும் பார்த்துட்டு, "நீலாம் 1000 வருஷம் நல்லா இருப்படா" அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிக்க போயிருவா. அப்ப நம்ம யூன்ஹோ தான் ஜோவிக்கு பதிலா அங்க கிளீன் பண்ணிட்டுருப்பா. அத பார்த்துட்டு நம்ம மினி, "ஏய் எனக்கு ஒரு ஆள் இல்லாம போயிருச்சே இப்படி" அப்படின்ற மாரி அவளும் கிளீன் பண்ணிட்டுருப்பா. அங்கேருந்து ஜங்குக் வந்துட்டு, மினி ரொம்ப வெயிலா இருக்குன்னு தெரியுதுல்ல, உனக்கு என்ன கண்ணு குருடா?" "அதுக்கு என்ன பண்ணுறது, பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாங்கல்ல." "அவன் கிடக்கான் சொட்டத்தல, நீ போய் உக்காரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. மினிக்கா 1000 பட்டாம்பூச்சிகள் வயித்துக்குள் பறக்கும். அப்புறம் டிகேவ பார்த்துட்டு ஜெஸ்ஸா, "டேய் டேய்
என்னாலேயும் சுத்தமாக முடியலடா, நீ க்ளீன் பண்ணிடு, நான் வேணா போய் உட்காந்துக்கிறேன். அடிங்க, நீ லேட்டாக வருவ, நான் உனக்கு க்ளீன் பண்ணி தரணுமா? என்ன டிகே, அப்படியே டிகே சின்ன வயசுலேருந்து பழகணும். அதெல்லாம் தெரியாது, நான் க்ளீன் பண்ணி தரேன், நீயும் என் பக்கத்துலேருந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெஸாவை பக்கத்துலேயே வச்சுட்டு அவன் க்ளீன் பண்ணிகிட்ருப்பான். சங்க்சியோலாம் வெறுத்துருவான். டே டே விடுங்கடா, நான் போய் அவனை என்னன்னு கேட்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஜோஷுவா தான் பிடிச்சி வைப்பான். மச்சான், நீ என்னதான் பெரிய பருப்பாக இருந்தாலுமே டிகே கிட்ட சண்டை போட போனேன்னா ஜெஸ்ஸா உன்னை அடித்து துரத்தி விட்ருவா அப்படின்னு. ஃபங்க்ஷியோலாம் சரி எதுக்கு அவமானப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாங்க. இங்கே ஜேகேவும் ஜிமினும் டே பசங்களை கூப்பிடுங்கடா, அவனுங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போயிடுவாங்க. அப்படியே வந்து ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் எல்லாம் இருந்துட்டு நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜாய்க்கும் மினிக்கும் ஒரே டவுட்டாக இருக்கும். ஏய் யார் இவங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, வந்து க்ளீன்லாம் பண்ணுறாங்க நமக்கு பதிலாக. தெரில, ஜங்குக் தான் பசங்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு ஜோவிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஜோவி வந்துட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சைட் ஜிமின் கேட்டுட்டு போயிட்டுருப்பான் ஜங்குக்கிட்ட. டேய் மச்சான், ஜோவி ஏன்டா இப்படி இருக்கா, நீலாம் சொல்லி வைக்க மாட்டியா, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுருக்கா. டேய் ஜிமினா, அது அவள் ஃப்ரீடம், அவள் ஃப்ரீடம்குள்ளெல்லாம் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாளா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு ஒரு சாணி அடி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஜிமின்ட்டு சீச்சி இவன்ட்ட கேட்டது என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இங்கே ஈவினிங் டைம் ஈவினிங் ப்ரேயர்லாம் வைப்பாங்கல்ல, எல்லோரும் ப்ரேயரில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நம்ம மினி ஜேகே எங்கங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பா. பார்த்தாங்க ஜேகே இருக்க மாட்டான், மற்றவங்களாம் நின்றுட்டுருப்பாங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, எங்கே தான் போவானோ அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருப்பா. ஜோவிலாம் இருந்துட்டு ஸோ இனி அரை மணி நேரம் வந்து அறுப்பானே அந்த சொட்டை அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பா. இங்கே நம்ம ஜெஸ்ஸா ஐயோ எனக்கு வேர்க்குது அப்படின்ற மாதிரி வந்து அவள் ஒரு மாதிரி கிறங்கிட்டு நின்றுட்டுருப்பா. அப்போ வந்து நல்லா காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா பக்கத்தில் டிகே தான் இருந்துட்டு அவன் கர்ச்சீஃபை வச்சு அவளுக்கு காற்று வீசிகிட்டு இருப்பான். டே தங்க பையனே, நீலாம் 400 வருஷம் இல்லை 500 வருஷம் நல்லா இருப்படா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. எதுக்கு 500 வருஷமாக உனக்கு சேவை பண்ணுறதுக்கா? டே என்னடா, சரி சரி சும்மா இடி அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ரியா டிகேவை பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்பா. நம்ம ஜெஸ்ஸா சொல்லுவா, ஏய் உனக்கு டிகேவை தெரியாதா? இல்லை, என்னோடய கசின்ரி அடிக்கடி வீட்டுக்கெலாம் வருவான்ல. தெரியாதே. எங்கே உனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. என்ன சொன்ன? இல்லடி, உனக்கு எப்படி தெரிய போகுது, நீ தான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டல. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் சங்ஷியோல் ஜோஷ்வாலாம் இருந்துட்டு அவ்வளோதான் இனி நமக்கு ஒரு வாரம் லீவு தான் அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே நியூ இயர் ஹாலிடேஸ், நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு 1 வீக் லீவ் விட போகிறத தான் வந்து ஈவினிங் ப்ரேயர் வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸா டிகே இந்த வாட்டி வீட்டுக்கு வருவல்ல? தெரிலையே. வரலன்னா உன்னை கொன்று போடுவேன். எங்கள் அம்மாலாம் உன்னை வந்து போன வாட்டி வராததுக்கே ரொம்ப சேட் ஆகிட்டாங்க, வந்துரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சங்க்சுவல்ன்ட்டு பார்ப்பான். டேய் அவன் 12th தானே, அவன் ஏன் 10th லைனில் போய் நின்றுட்டுருக்கான்? ஜெஸா இருக்கால. டே அவன் என்னடா ஜெஸா கூட இவ்வளோ க்ளோஸாக பழகுறான்? அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படி தான் மச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜேகேவும் ஜிமினும் அப்போ தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கே பிடி சார்ன்ட்டு தருதலைங்க காலையில் தான் அத்தனை திட்டு வாங்குச்சுங்க, மறுபடியும் லேட்டாக வருதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. பிரின்ஸிபலும் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 1 வீக் ஹாலிடேஸ், நீங்கள் வந்து ஹாலிடேஸில் வந்து என்ஜாயும் பண்ணுங்கள், கொஞ்சம் படிக்கவும் செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் பூமர் டாக்கெல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் விட்டுருவாங்க. நம்ம மினின்ட்டு நம்ம ஜெஸ்ஸாவை பார்த்து கேட்பா, இன்றைக்கி போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஏன் மச்சான் உனக்கே அறிவு வந்து என்கிட்ட கேட்குற? இல்லை உனக்கு தான் ஃபுட்டில் நல்ல டேஸ்ட்டெல்லாம் இருக்கே, எனக்கு என்னமோ கிரேவிங்ஸாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி மினி ஜெஸா ஜோவி ரியாலாம் கிளம்புவாங்க. அப்போ தான் ரியாவுக்கு தோணும், ஏன்ட்டு எங்கே சைக்கிள் இருக்குது, நான் ஜோஷுவா கூட தானே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பா. ஜோஷுவாவும் இருந்துட்டு ஐயோ இத்தனை பேர் இருக்கானுங்களே, நான் எப்படி அவளை கூப்பிட்டு போவேன்னு நின்றுட்டுருப்பான். இப்போது ஜெஸா கேட்பா, உன்னோட சைக்கிள் எங்கே காணோம்? அது அது நான் எடுத்துகிட்டே வரலடி இன்னைக்கு. இல்லையே, காலையில் எங்கள் கூட தானே எட்டு வந்தேன். மச்சான் அது நான் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன்டி. அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு வந்தேன்? அதான் சொன்னேனே. புரியுது. சரி இப்போ எப்படி வருவீங்க மேடம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஜோஷ்வா, சங்ஷியோல், ஜிமின்னு, ஜங்குக் 4 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம், வர லேட் ஆகும், அம்மாட்டெல்லாம் சொல்லிடுங்கன்னு அவங்க தங்கச்சிட்ட சொல்லிட்டு போவாங்க. ரியா பாப்பா, அப்போ நான் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. ஜோஷ்வான்ட்டு
சாரி ரியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. நீ வந்து என் தங்கச்சி சைக்கிளில் போறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஜெஸா வந்துட்டு, டே அறிவாளி, என் சைக்கிளில் தான் பேக் சீட்டே இல்லையே, எப்படி 2 பேர் போகிறது? ஜெஸா நீ என்ன பண்ணு, நீ ரியாவுக்கு சைக்கிளை கொடுத்துரு, நீ வேணா நடந்து வாடி. இது நல்ல கதையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருப்பா. கரெக்டாக இருந்துட்டு டிகே வருவான். டிகேவை பார்த்துட்டு, சரி ரியா நீ என் சைக்கிள் வச்சுக்கோ, நான் டிகே கூட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி டிகே சைக்கிளில் வந்து பின்னாடி உட்காரதுக்கு இருக்கும். நம்ம டிகே சைக்கிளில் போய் அவள் உட்காந்துப்பா. சங்க்சுவல்ன்ட்டு முறைப்பான் ரியாவை. இணையாண்டா மறைக்கிற, அவள் சைக்கிள் நீ ஏன் வாங்கின? என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் நான் எட்டு வரல. ஓ சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ அங்கே அவங்களால அங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லி தான் ஜோஷ்வாவே ரியாவை கூப்பிட்டு வீட்டில் விட முடியாத நிலமையில போவார். நம்ம மினி இருந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாட்டாலாம் சொல்லும். ஜங்குக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவளாம் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி. ஜிமின் ரெண்டு ஜோவி பார்த்து, சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி போவான். நான் வந்துட்டு கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருப்பா. சரி நீ தான் கேட்க மாட்டாதான் நானே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க 4 பேர் அங்கே கிளம்பிடுவாங்க. இங்கே நம்ம ஜெஸ்ஸாருன்ட்டு டிகேவை பார்த்து, இது ஏதோ நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் பார்லர் போயிடுவாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜெஸ்ஸாருன்ட்டு மினியை பார்த்து கேட்பா, ஏ மினி, இன்றைக்கி எதுக்கு திடீர்னு எங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர, ஏதாவது இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வீட்டுக்கு வா நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு தான் ட்ரீட் அப்படின்ற மாதிரி அவள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்ருப்பா. இங்கே ஜோவி தான், என்னாச்சு இந்த பையனுக்கு, வர வர ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறவனே அப்படின்னு ஜிமினை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பா. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. டிகேன்ட்டு நம்ம ஜெஸாவை ட்ராப் பண்ணி, சரி நான் வரேன்டி அப்படின்னு போவான். ஜெஸாருன்ட்டு, எங்கே வரடி, வீட்டுக்கு வா அம்மாவை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டிகேவோட கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிடுவா. இங்கே கரெக்டாக பாய்ஸும் வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம சங்க்சியோல்ன்ட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஜோஷுவா அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஜங்குக்கு ஜிமினு மட்டும் டெரஸ்க்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஜோவியும் மினியும் மேலே வருவாங்க, துணியெல்லாம் காய போட்டது எடுக்கிறதுக்கு. இவங்க இப்படி பண்ணுறத பார்த்துட்டு ஜோவி கேட்பா, டே ஜங்குக்கு என்னாச்சு, இப்போ எதுக்கு நீ க்ளீன் பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ்ஸை? அதுவே அடி, வரும்போது கீழே விழுந்துட்டோம், மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சு அதுக்கு தான். மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சா எங்கே அப்படின்ற மாதிரின்ட்டு நம்ம மினின்ட்டு ஜிமினோட ஷர்ட்டு போய் பார்ப்பா. அதுக்குள்ளே அவங்கள க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. சரி பார்த்து போகிறது இல்லையா, அடி எதாவது பட்டுச்சா அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களும் வந்து டெரஸில் இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. ஜோவி கேட்பா, ஆமாம் எதுக்கு ட்ரீட் வச்ச, நீலாம் கேட்டாலும் வைக்க மாட்டேன், இன்னைக்கு அதிசயமாக வச்சுருக்க. அது இன்னைக்கு என்ன ஒருத்தவங்க ஹக் பண்ணி ஃபர்ஹெட்டில் கிஸ் கொடுத்தாங்க, அதுக்கு தான். யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஜோவி ஷாக்காக பார்த்துட்ருப்பா. அப்போ அவளுக்கு மைண்ட் வாய்ஸு, இவ ஃபர்ஹெட் கிஸ்க்கே ட்ரீட் கொடுக்குறா, நம்மளாம் லிப் கிஸ் பண்ணோமே, வேணாம் வேணாம் சொன்னால் எல்லோரும் ட்ரீட் கேட்பாளுங்கிற மாதிரி அவள் நின்றுட்டுருப்பா. அப்போ ஜோவிட்ட நம்ம மினி சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் அண்ணனை பிடிக்கும்டி, அதுதான் ஊருக்கே தெரியுமே. என்ன சொல்கிற, எனக்கு அது எப்போவே தெரியும்டி, நீ நடக்கிற நடவடிக்கையிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி விடு, அந்த மாதிரி இருந்துட்டு நானும் அவரும் இன்றைக்கி ஹக் பண்ணி அவர் எனக்கு ஃபோர்ஹெட்லாம் கிஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி அதை நெளியும். ஐய அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருப்பா. நம்ம ஜோவியும் சொல்லுவா, ஆமாம்மா எனக்கும் உங்கள் அண்ணன் ஜிமினை பிடிக்கும் போது மினி ஷாக்காக பார்ப்பா. எங்கள் அண்ணன் உனக்கு பிடிக்குமா, எப்பயும் அவன்கிட்ட சண்டை தானே போடுவேன், அதெல்லாம் எங்கள் லவ் லாங்குவேஜ் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிடுவாங்க. இங்கே ரியா வீட்டில் காமிச்சா ரியா கத்திகிட்ருப்பா, என்னாலலாம் முடியாதும்மா, நான் இப்போ தாம்மா வீட்டுக்கே வந்தேன், என்னை ஏம்மா இப்படி வேலை வாங்குற, எனக்கு டயர்டாக இருக்குமான்னு கத்திகிட்ருப்பா. அப்போ சங்க்சுவல் இருந்துட்டு, அம்மா சொன்னால் வேலையை கேளுடி, ஏன்டி இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன்னு திட்டுவான். அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, ஏ ரியா இந்த பாக்ஸை மட்டும் கொண்டு போய் ஜெஸா வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ரியா இருந்துட்டு, நான்லாம் போக முடியாது, இவன் வெட்டியாக தான் இருக்கான், இவன்ட்டு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மாவும், டே சங்க்சுவல் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. இவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வாங்கிட்டு போய் கதவெல்லாம் தட்டி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போவான். பார்த்தா உள்ள கண்கொள்ளா காட்சி, சோஃபாவில் டிகேவும் ஜெஸாவும் உட்காந்துருப்பாங்க. டிகே வந்து ஜெஸா மேலே கை போட்டு உட்காந்துருப்பான். அதை பார்த்துட்டு மூடிட்டு வராமலே இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவன் வந்துடுவான். இங்கே ஜேகே வீட்டில் காமிச்சா ஜோவி அப்போ தான் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாளா, அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்ருப்பா. இந்த மாதிரி இருந்துட்டு ஜங்குக்கு எங்கேயோ போய் விழுந்துட்டாமா, வந்து மேலே தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. அவங்க அம்மா இருந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏதாவது காயம் எதாவது ஆயிடுச்சா, பார்த்து போக மாட்டியான்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஜோவி முறைப்பா இவன்,
இவளுக்கு நம்மளை பற்றி பேசலைன்னா நாளே போகாது அப்படின்னு. இப்போ கீழ இருந்து சத்தம், "டேய் மச்சான் எவனாச்சும் இருக்கீங்களாடா? வாங்கடா அர்ஜென்ட்டான விஷயம்டா" அப்படின்னு கத்திட்டு இருப்பான். நம்ம ஜோவி தான் போய் எட்டி பாப்பா. பார்த்தா நிக்கு. "டேய் உன்னோட இன்னொரு வானர கூட்டத்துல ஒருத்தன் வந்திருக்கான். ஏய் அப்படி மட்டும் சொல்லாத என் ஃப்ரெண்ட்ஸ" அப்படின்னு அவன் கத்துவான். உண்மைய சொன்னா குத்துமாமா அப்படின்ற மாரி அவளும் ரூமுக்கு போயிருவா. ஜேகேவும் இருந்துட்டு, "என்னடா?" அப்படின்ற மாரி நிக்க பார்த்து கேட்கும்போது, "மச்சான் சம்பவம் ஆயிடுச்சு வாங்கடா" அப்படின்ற மாரி கத்திட்டு இருப்பான். ஜேகே இருந்துட்டு, "இரு இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு, ஜாஷ்வா, சங்க்யோல் இவங்கலாம் கிளம்பிருவாங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி ரியா ஃபோன் பண்ணுவா எல்லாத்துக்கும். அதாவது ஹீரோயின்ஸ்க்கெல்லாம். ஃபோன் பண்ணிட்டு, "எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடி. நம்ம தான் கேம் விளையாடுவோமா? டெர்ரஸ்க்கு வரீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பா. இவங்களும் வந்துட்டு, நானும் வெட்டியா தான் இருக்கேன். நாளைக்கு வேறு ஸ்கூல் லீவு தானே. ஸோ நம்ம விளாட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் வந்து மேலே போவாங்க. டிகே இருந்துட்டு, "சரி நான் போறேன் ஆன்ட்டி டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்லி அவனும் கிளம்பிருவான். இங்க ஜெஸா, மினி, ஜோவி, அப்புறம் ரியா 4 பேரும் உட்காந்து விளையாண்ட்ருப்பாங்க. அப்போ இருந்துட்டு நம்ம ஜோவி சொல்லுவா, இந்த மாரி மினி சொன்னதெல்லாம். அத பார்த்துட்டு, "ஐயய்யோ! அப்ப நீங்க கமிட்டே ஆவாம முத்தம் குடுத்துட்டீங்களா?" அப்படின்ட்டுன்ட்டு ஜெஸா கேட்பா. எங்க நானும் அவர் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணுறேன். எங்க அவர் தான் அப்படின்னு அவள் உட்காந்துருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு அப்போ ஜெசாவும் சொல்லுவா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு சங்ஷியோல பிடிக்கும். அவர் மேலே ஒரு லைட்டாக ஒரு க்ரஷ் மாதிரி அப்படின்னு சொல்லுவா. க்ரஷ்ஷா அப்படின்ற மாதிரி நம்ம ரியா பாப்பா. ஏண்டி உனக்கு வெறும் க்ரஷ் மட்டும்தான் இருக்கா? இல்லை இல்லை நானும் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவள் சிரிச்சிட்டு இருப்பா. ரியாவும் ஒத்துப்பா, ஆமாம் எனக்கு ஜோஸ்வா பிடிக்கும் அப்படின்னு. இவங்க 4 பேர் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கீழே அவங்க அம்மாலாம் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாங்க, சிலதெல்லாம் வாங்க கடைக்கு போகணும் அப்படின்னு. நம்மளை கடைக்கு அனுப்புறதுலேயே பொழப்ப வச்சுருக்காங்க. ஜோவிலாம் புலம்புவா, வீட்டில் ஒரு ஆம்பளை பையனை வச்சுட்டு பொம்பளை பிள்ளையவே கடைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜெஸ்ஸா இருந்துட்டு என்னம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பா. இந்த மாதிரி நியூ இயருக்கு ஹோமை டெக்கார் பண்ணணும்ல, அதுக்கு அந்த பலூனு அந்த முன்னாடி தொங்க விடுறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி காசுலாம் கொடுத்துருவாங்க. ஜெஸ்ஸா இருந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. இங்கே ரியாவும் வந்துருவா, ஜோயும் வந்துருவா, மினியும் வந்துருவா. இவங்க 4 பேரும் தான் போய் வாங்கணும். வாங்குறதுக்கு கிளம்பிருவாங்க அவங்கவுங்க சைக்கிளை எடுத்துகிட்டு. இந்த சைடு இவங்க 5 பேரும் பறந்தடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல சம்பவம்ன்ட்டு. என்னன்னா அங்கே ஜாக்சன் கேங்குக்கும் இவங்களுக்கும் ஃபைட்டு தான். போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஜாக்சன்ட்டு 2 3 அடியானுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜேகேன்ட்டு திட்டுவான், பொட்டத்தனமாக இல்லை உனக்கு இதெல்லாம். என்ன எனக்கு பொட்டத்தனமாக இல்லை, எனக்கு புரியல ஜேகே. பிரச்சனை உங்கள் கேங்குக்கும் எங்களுக்கும். எதுக்குடா அடியாலாம் இருக்கிற பொட்டை அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த அதர் சைட் ஜோவி சொல்லுவா, "ஏய் எப்பயுமே போகிற சூப்பர் மார்க்கெட் வேணாம், அங்கே போர் அடிக்குது. இப்போதான் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை நடக்கிற இடத்துக்கிட்ட தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டே இருக்கும். இவங்களும் அங்கே தான் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு அங்கே அவங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்சன் இருந்துட்டு பார்த்துருவான் அங்கே இருந்துட்டு மினி இருக்கிறத. பார்த்துட்டு, சரி மினிக்கு தான் சண்டை போட்டால் பிடிக்காதுல்ல, அதுவும் ஜேகே வேறு பிடிக்கும்ல, ஓகே இவங்களுக்குள்ளே சண்டை எதாவது போட்டு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, டே மச்சான் ஜேகே அடிக்காதடா அடிக்காதடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஜேகே பார்ப்பான், நான் இவனை அடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மினிக்கு சத்தம் கேட்கும், ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து வெளியில் வந்து பார்ப்பா. அங்கே கிரவுண்ட் இருக்கும், அங்கே தான் சண்டை போயிட்டுருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு தெரியல அது அவங்க அண்ணா அப்படின்னு. ஜோவி வந்து கை போடுவா, எதுக்கு நீங்கள் நிற்கிற எதுவும் வாங்கலையா அப்படின்னு. ஏய் அங்கே யார் நீ சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜோய் கண்டுபிடிச்சிருவா, அது நம்ம அண்ணா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் மினிக்கெல்லாம் வெறுத்துருவா, காலையில் தானே அவ்வளோ படித்து படித்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜெஸ்ஸாலாம் இருந்துட்டு ஷாப்பிங்கில் மும்மரமாயிருவா. ரியா கிட்ட போய், ரியா ரியா இந்த ஸ்டிக்கர் வாங்கி தாடி அப்படின்ற மாதிரி கேட்பா. ஏய் உனக்கு தான் உங்கள் அம்மா காசு கொடுத்துருக்காங்களே ஏன் என்கிட்ட கேட்குற, இருந்தாலும் நீ வாங்கி தர மாதிரி வராது, வாங்கி தாடின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பா. அப்போ ரியா கவனிப்பா, எங்கே ஜோவியும் மினியும் காணோம் அப்படின்னு. இங்கே பார்த்தா ஜோவியும் மினியும் அந்த சண்டை போடுற இடத்துக்கே போயிடுவாங்க. ஜோவிலாம் போயிட்டு வந்த டென்ஷனுக்கு ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கன்னத்துலேயே ஒன்று வச்சிருவா. ஜிமின் ஷாக்காக பார்ப்பான், இவ எதுக்கு இப்போ அடிச்சா அப்படின்ற மாதிரி. மினி இருந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு, நீலாம் திருந்தவே மாட்டல ஜங்கு, ஏ ஏ மினி நீ நீ எங்கடி இங்கே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மினி அழுதுகிட்டே ஓடிடுவா. ஜங்குக்கும் வந்துட்டு மினி பின்னாடி சமாதானப்படுத்த போயிடுவான். இங்கே அப்போ தான் ஜெஸ்ஸாவும் ரியாவும் வருவாங்க. அவங்களுக்கா இவனுங்க திருந்தவே மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸாலாம் இருந்துட்டு சங்க்சுவல் மூஞ்சி கூட பார்க்கல. அப்போ சங்க்சுவல் இருந்துட்டு சொல்லுவான், ஏ ஜெஸ்ஸா
எனக்கு வந்து இந்த மாதிரி சண்டை போடுறவங்ககிட்டலாம் பேசணும்னு ஒரு தலையெழுத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷுவாவை பார்த்துட்டு, அண்ணா உனக்கு ஏன்னா இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோஷுவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவா. ரியா இருந்துட்டு பாப்பா ஏன் அதை ஏன் ஆடுறி அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஜோவிலாம் இருந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு, இனிமே என் மூஞ்சியில் முழிச்சிடாது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. நம்ம ரியா இருந்துட்டு, அப்போ நான் என் அண்ணனை தான் கூப்பிட்டு போகணுமான்னு சொல்லி சங்ஷுவில் பார்ப்பான். சங்ஷுவலும் வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாவை பைக்கில் ஏறி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன் ஜோஷோவும் ஜெஸாவும் பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அண்ணா இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம மினிலாம் அழுதுட்டு வீட்டுக்கு ஓடிருப்பா. ஜங்குக்கு பின்னாடியே போயிருப்பான். ஆனால் ஜங்குக்கிட்ட அவள் பேசியிருக்க கூட மாட்டா. ஜோவி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு வேறு இங்கே ஜிம்மினுக்கு தெரியாது. இங்கே எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்ம நிலமையை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்டா மீஸ். அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். லவ் யூ காய்ஸ். பாய்.